هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم. الحمد لله المحمود بكل لسان المعبود في كل زمان، وأشهد أن لا إله إلا الله ذو الفضل والإحسان، وأشهد أن محمدًا عبده ورسوله أفضل من صلى وصام، صلى الله عليه وعلى آله وصحبه الكرام وسلم تسليما كثيرا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أحسن الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. சர்வபுகழும் எல்லா நாவுகளினாலும் புகழப்படக்கூடிய, எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் வணங்கப்படக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் சத்தியத்தை எடுத்துரைத்து ஏகத்துவத்தின்பால் மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டுவதற்காக இறைவனினால் தெரிவு செய்து அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் வரிசையில் இறுதியாக வந்துதித்த கண்மணி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதிலும், அன்னாரின் பிரச்சாரத்துக்கு துணை நின்ற ஆரம்பகால சன்மார்க்கத்தின் காவலர்களாகிய நபித்தோழர்களின் மீதிலும், அன்னாரின் குடும்பத்தினர்கள் மீதிலும், அன்னாரின் அடிச்சுவடுகளை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு முயற்சிக்கும் இறையச்சமுள்ள அனைத்து விசுவாசிகள் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்தில் குழுமியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கோணங்களிலும் இறை கட்டளைகளுக்கு முதலுரிமை கொடுத்து இறைவனின் மண்ணில் அவனின் கட்டளைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு நம் அனைவர்களும் இறைவனுடைய துணையை எப்பொழுதும் நாடி நிற்போம். அவனினால் விளக்கப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் முழுதாக ஒதுக்கி வாழ்வதற்கும் நாங்கள் அல்லாஹ்வுடைய அனுகூலத்தை வேண்டி நிற்போமாக. மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் தான் கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வுடைய இந்த விருந்தாளியாகிய ரமலானை அடைந்தோம். இதோ இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த விருந்தாளி எங்களை விட்டும் விடைபெறக்கூடிய தருணத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எமது வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடமும் வந்து போகக்கூடிய இந்த அருமையான சந்தர்ப்பம், இந்த இறை விசுவாசிகளுடைய வசந்த காலம், வருடத்தில் 11 மாதங்கள் எங்களுடைய வணக்க வழிபாடுகளிலே
ஏற்பட்ட குறைகளை சீர்திருத்துவதற்கு நாங்கள் அலட்சியமாக கைவிட்ட பல விடயங்களை மறுபரிசீலனை செய்து பார்த்து அவைகளை திருத்தி அமைத்துக் கொள்வதற்கான ஒரு அழகிய பயிற்சி பாசறையாக இறைவனினால் வழங்கப்படக்கூடிய இந்த ரமலான் இதோ இன்னும் ஓரிரு நாட்களில் எங்களை விட்டும் விடைபெற காத்திருக்கின்றது. இந்த ரமலானிலே நாங்கள் நோக்கக்கூடிய நோன்புக்கு எத்தனை பேர்கள் தான் எத்தனை தத்துவங்களை எடுத்து வைத்தாலும் அந்த நோன்பை கடமையாக்கிய இறைவன் சொல்லக்கூடிய தத்துவத்தை நாங்கள் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்தி பார்ப்போம். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? இந்த நோன்பு உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறை பக்தர்களாக அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய நல்லவர்களாக நீங்கள் மாறுவதற்காக வேண்டித்தான் இந்த நோன்பு. இதுதான் நோன்புடைய அடிப்படை தத்துவமாக அமையப்பட்டிருக்கின்ற சோர்களே. இதை நாங்கள் நிதர்சனமாக இந்த ரமலானுடைய காலத்தில் இந்த நோன்பு காலத்திலே நாங்கள் பார்த்து வருகின்றோம். பள்ளியின் பக்கம் ஏறிட்டு பார்க்காத மனிதர்களை எல்லாம் முதல் வரிசைக்காக வேண்டி முட்டி மோதிக்கொண்டு வரக்கூடிய அழகிய காட்சியை நாங்கள் இந்த ரமலானிலே பார்க்கவில்லையா? லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்காக வேண்டி பல காலம் இறைவனின் பக்கம் நீட்டப்படாத கரங்கள் எல்லாம் பல மணி நேரங்கள் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்படுகின்றது. லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்காக வேண்டி வறண்டு போன வண்ணஞ்சம் படைத்த உள்ளங்கள் எல்லாம் இளகி அவைகள் எல்லாம் மென்மையாகி அந்த கண்களிலே இருந்து கண்ணீர் கொட்டக்கூடிய அழகிய காட்சிகளை இறை இல்லங்களிலும் நடுநிசையிலே வீடுகளிலும் நாங்கள் பார்க்கவில்லையா? லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்காக வேண்டி. அதே போன்று சகோதரர்களே, காலத்திலே அவன் திரட்டிய பொருளாதாரத்தை அது தனக்கு மாத்திரம் தான் சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடியவர்கள் எல்லாம் அவர்களுடைய கரங்களை விரித்து அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்த அந்த தர்மத்தின் சிந்தனையை ஏற்படுத்தியது இந்த ரமலான். லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறைபக்தர்களாக மாறுவதற்காக வேண்டி சகோதரர்களே. அதே போன்றே இன்னும் சிலர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? என்னுடைய வாழ்க்கையிலே சில குணங்கள் இருக்கின்றது, மோசமான பண்பாடுகள் இருக்கின்றது, இதை என்னால் மாற்ற முடியாது என்று ஒரு காலிலே நின்று வாதித்தவர்கள் எல்லாம் அவர்களை மாற்றி அமைத்துக் கொள்ளவில்லையா இந்த ரமலானுடைய காலத்திலே? லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்காக வேண்டித்தான் இந்த நோன்பு. இந்த பயிற்சி பாசறை அல்லாஹ் தஆலா வருடம் ஒரு முறை இந்த ஈமானிய சமுதாயத்துக்கு ஏன் வழங்குகின்றான் என்று சொன்னால், அனைத்து துறைகளிலும் மேம்பட்ட உயர்ந்த ஒரு சமுதாயமாக, அந்த தனித்துவத்தை பேணக்கூடிய ஒரு சமுதாயமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒரு பயிற்சியைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானின் மூலமாக நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றான் சகோதரர்களே. அப்படி என்று சொன்னால் இந்த ரமலான் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த நற்குணங்கள், இந்த ரமலானுடைய பாசறையிலே நாங்கள் பெறக்கூடிய அழகிய நற்குணங்கள் என்ற அடிப்படையிலே ஒரு சில அம்சங்களை இந்த இடத்திலே நாங்கள் அலசி பார்ப்போமாக சோர்களே. நற்குணம் என்பதை, நல்ல சிறந்த பண்பாடுகள் என்பதை ஒரு சமுதாயம் உலகத்திலே வாழ்வதற்கும் அவர்களுடைய தனித்துவத்தை பேணுவதற்குமான அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னமல் உமமுல் அக்லாகு மா பகியத் வ இன்ஹும் ذهبت அக்லாகுஹும் ذهبوا. ஒரு சமுதாயம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தனித்துவமாக மேலோங்கி மேம்பட்டு காணுவதற்கு அந்த சமுதாயம் கொண்டிருக்கக்கூடிய சிறந்த கோட்பாடுகள், சிறந்த நன்னடத்தைகள் தான் காரணமாக இருக்கின்றது. அந்த நன்னடத்தைகள் அந்த சமுதாயத்திலே இருந்து நீங்கிவிட்டது என்று சொன்னால் அந்த சமுதாயத்துக்கு சாவுமடி அளிக்கப்பட்டு விடும் என்ற கருத்தை ஒரு கவிஞர் ஒரு கவிதையிலே சொல்லுகின்றார். அப்படி என்றிருந்தால் சோர்களே, இந்த நற்குணங்களை பற்றி பேசுவதாக இருந்தால், இந்த ரமலான் நமக்கு புகட்டக்கூடிய, நமக்கு பயிற்றுவிக்கக்கூடிய அழகிய நற்குணங்களை பற்றி பேசுவதாக இருந்தால் அதிலே ஒவ்வொரு நற்குணங்களையும் எடுத்து தனித்தனியாக உரை நிகழ்த்த வேண்டும் சோர்களே, பிரசங்கம் செய்ய வேண்டிய தேவை ஏற்படும். ஆனால் மிகவும் சுருக்கமாக ஒரு சில விடயங்களை இந்த இடத்திலே அலசி பார்ப்பதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அறிமுகத்தை இந்த அருள்மறை அல் குர்ஆனிலே எப்படி சொல்லுகின்றான்? லகத் ஜாஅக்கும் ரசூல், உங்களை நோக்கி ஒரு இறை தூதர் உங்களிடத்திலே வந்திருக்கின்றார். அவர் யார் தெரியுமா? லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், அவர் வேறு ஊரில் இருந்து வரவில்லை, அவரே பரதேசி கிடையாது, உங்களுக்கு மத்தியிலே இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு இறை தூதர். அந்த நபி அவர்களுடைய தன்மை, அவர்களுக்கான அறிமுகத்தை அல்லாஹ் எப்படி கொடுக்கின்றான்? அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அந்த நபிக்கு கஷ்டமாக இருக்கும்.
ஹரீசுன் அலைக்கும், நீங்கள் நேர்வழி வருவதிலே பேராசையுள்ளவர்களாக இருப்பார்கள். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்களின் மீது அளவு கடந்த பாசமும் இரக்கமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று நபிக்கு அல்லாஹ் தஆலா அந்த வர்ணனை கொடுக்கின்றான். அந்த நேர்முக வர்ணனையிலே நபியை பற்றி அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லுகின்றான், அவர்கள் இரவு பூராக நின்று வணங்கக்கூடியவர்கள், பகல் பூராக நோன்பு நோக்கக்கூடியவர்கள். இந்த வரைவிலக்கணங்கள் கொடுக்கப்படவில்லை சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லுகின்றான், லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். அந்த நபி நீங்கள் சிரமப்படுவதை சகித்துக் கொள்ளாத அளவுக்கு இளகிய மனம் கொண்டவர், உங்களின் மீது அதிக அக்கறை காட்டக்கூடியவர், உங்களின் மீது பாசமும் இரக்கமும் கொண்டவர். வ இன்னக லஅலா குலுகின் அதீம். இன்னும் ஒரு வசனத்திலே சொல்லுகின்றான் நபியை பார்த்து, நபியே நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கின்றீர்கள். எந்த நற்குணங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அவைகளை மிகைத்து நிற்கக்கூடியவர்கள் தான் நாங்கள் பின்பற்றக்கூடிய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அக்லாக், நற்குணங்களில் சிறந்ததை பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டி நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்ன அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நற்குணங்களை பற்றி என்ன சொல்லி இருக்கின்றார்கள் பாருங்கள் சோர்களே. ஒரு ஹதீஸில் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா வ கியாருக்கும் லினிசாஇஹி. இறை விசுவாசிகளிலே மூமின்களிலே பரிபூர்ணமான ஈமானை கொண்டவன் யார் தெரியுமா? அஹ்ஸனுஹும் குலுகா, அவர்களிலே சிறந்த நற்குணங்களை கொண்டவன் தான் மூமின்களிலே பரிபூர்ணமானவனாக இருக்கின்றான். வ கியாருக்கும், உங்களிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? கியாருக்கும் லினிசாஇஹி, தன்னுடைய மனைவியர்களிடத்திலே குடும்பத்தினர்களிடத்திலே யாரெல்லாம் சிறந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் உங்களிலே சிறந்தவர்கள் என்ற கருத்தை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். இது சிலர்கள் நினைக்கலாம் சோர்களே, நற்குணம் என்று சொன்னால் இது எங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களிலே தான் காணப்பட வேண்டும் என்று. இல்லை சகோதரர்களே, ஏகத்துவத்துடன் நபி அவர்கள் இதை பொருத்தி இதை சம்பந்தப்படுத்தி சொல்லுகின்றார்கள். ஈமானிலே பரிபூர்ணமானவர்கள் யார்? நற்குணத்திலே அழகானவர்கள், சிறந்தவர்கள் தான் பரிபூர்ணமான ஈமானை உடையவர்கள். அப்படி என்று சொன்னால் கொள்கையும் நற்குணம் தான் சகோதரர்களே. அந்த கொள்கை நற்குணத்துடன் கலந்திருந்தால் தான் அது சிறந்த கொள்கையாக இருக்கும். அதே போன்று கொடுக்கல் வாங்கலை பற்றி நபி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? ரஹிமல்லாஹு அப்தன், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்யட்டும். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சம்ஹன் இதா பா, அவன் விட்டால் விட்டு கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். ஒரு சிறிய பகுதியை விட்டு கொடுத்து தான் விற்பான். வஸம்ஹன் இதா பதா, அவன் வாங்கினாலும் பார்கின் பண்ண மாட்டான், அதிலே விட்டு கொடுத்து வாங்கக்கூடிய தன்மை உள்ளவனாக இருப்பான். வஸம்ஹன் இதா கதபா, கடனை கொடுத்து விட்டு திருப்பி பெறக்கூடிய நேரத்திலும் தாராளத்தை உடையவனாக இருப்பான். கொடுக்கல் வாங்கலிலும் சிறந்த நற்குணத்தை போதித்ததுதான் மார்க்கம் சகோதரர்களே, இந்த சத்திய இஸ்லாம். அதே போன்று சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். நபியர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? உங்களுடைய பொறுப்புக்கு கீழால் உள்ள பெண்களுக்கு நீங்கள் துணை தரக்கூடிய நேரத்திலே அவர்களிடத்திலே பார்க்க வேண்டிய முதலாவது விடயமாக மார்க்கம் இதை சொல்லுகின்றது. அவரிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்கப்பட்டும் அதே போன்று நன்னடத்தையும் என்று சொல்லுகின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதா அதாக்கும் மன் தர்தவுன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜூஹு, உங்களிடத்திலே உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்காக திருமணம் வேண்டி வருகின்றார்கள். அவர்களிடத்திலே மார்க்க பேணுதலும் மார்க்கப்பட்டும் அதே போன்று நீங்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கான நன்னடத்தையும் இருக்கின்றது என்று சொன்னால் ஃபஸவ்விஜூஹு, ஏனைய உலக விவகாரங்களை நீங்கள் எடுத்து வைக்காதீர்கள். அவைகளை எல்லாம் நீங்கள் துருவி ஆராயாமல் அவர்களுக்கு உங்களுடைய பெண்களை நீங்கள் முடித்து கொடுத்து விடுங்கள். இல்லா தஃஅலு, இந்த காரியத்தை நீங்கள் செய்யாத பொழுதே தகுன் ஃபில் அர்தி ஃபித்னத்துன் வ ஃபஸாதுன் அரீத், இந்த பூமியிலே குழப்பமும் பிரச்சனைகளும் ஏற்படும் என்ற கருத்தை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த நற்குணம் என்பது வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் வியாபித்து காணப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. நன்மை என்றால் நற்குணம் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஒரு நபித்தோழர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கின்றார்கள், நன்மை தீன்மைக்கு வழக்கம் கேட்கின்றார்கள். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் குலுக், நன்மை என்றால் என்ன தெரியுமா? நன்னடத்தை, நற்குணம் என்று சொல்லுகின்றார்கள். வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக் வ கரிஹ்த அன் யத்தலி அலைஹி الناس, தீன்மை பாவம் என்று சொன்னால் என்ன தெரியுமா? அதை செய்யும் இடத்திலே உன்னுடைய அடிமனம் உறுத்திக் கொண்டிருக்கின்றது, அதுதான் தவறு, அதுதான் தப்பு என்று நபி அவர்கள் வியாக்கியானம் கொடுக்கின்றார்கள். மக்கள் அதை பார்ப்பதை நீ வெறுக்கின்றாயே, உன்னுடைய மனம் உன்னை உறுத்துகின்றதே, அந்த செயல்பாடுகள் எல்லாம் தீன்மைகள் பாவங்கள் என்ற விளக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு வழங்குகின்றார்கள்.
ஆகவே சோர்களே, இந்த சிறந்த நற்குணங்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த நோன்புடன் சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை பார்ப்போம் சோர்களே. இந்த நோன்பிலே மிக அதிகமாக காணப்படக்கூடிய சிறந்த ஒரு நற்குணம் தான், அதற்கு அல்லாஹ் சான்று பகருகின்றான் என்றிருந்தால் அதுதான் உள தூய்மை, இஹ்லாஸ். சகோதரர்களே, ஈமானின் அடிப்படை என்று சொன்னால் கூட மிகையாகாது. மார்க்கத்தின் அடிப்படையாக கருதப்படக்கூடிய இஹ்லாஸ், ஏகத்துவ வார்த்தையின் அடிப்படை. ஒரு மனிதன் ஏகத்துவ வார்த்தையை மொழிவதாக இருந்தாலும் அதை உள தூய்மையுடன் மொழிந்தால்தான் அது அவனுக்கு பயன் தரும் என்று நபி அவர்கள் சொன்னார்களே. அந்த அடிப்படை விடயம் இந்த நோன்பு காலத்திலே, ரமலானிலே அதிகமாக காணப்படுகின்ற சோர்களே. முகஸ்துதிக்காக வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் முகஸ்துதிக்காக செய்யக்கூடிய பழக்கத்தை கொண்ட எத்தனை பேர்களை இஹ்லாஸ் உள்ளவர்களாக மாற்றி அமைத்திருக்கின்றது இந்த ரமலான் சகோதரர்களே. இன்று இந்த தொழில்நுட்ப தொலைத்தொடர்பு சாதனங்கள் முன்னேறிய காலத்திலே சொல்லித்தானாக வேண்டும் சோர்களே. இஹ்லாஸ் விலைக்கு கூட வாங்குவதற்கு இல்லாத மிகவுமே ஒரு கஷ்டமான ஒரு பொருளாக மாறிவிட்டது. எதொன்றை செய்தாலும், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவைகள் அனைத்துமே உலகத்துக்கு அம்பலப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலைக்கு இருக்கின்றது. எந்த ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் செய்யப்பட வேண்டிய சிறு சிறு விடயங்கள் கூட பகிரங்கப்படுத்தப்படுகின்றது. சில நியாயங்கள் முன்வைக்கப்படுகின்றது. அல்லாஹ்விடத்தில் இவைகள் எடுபடுமா இல்லையா அல்லாஹு ஆலம். பல காரணங்களை நாங்கள் முன்காட்டி முன்வைத்து என்ன செய்கின்றோம், அனைத்தையுமே இந்த பொது வலைத்தளங்களில் இந்த சோசியல் மீடியா இருக்கின்றது. இது எங்களுடைய இஹ்லாஸுக்கு மிகப்பெரிய சவாலாக வந்திருக்கின்ற சோர்களே. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் என்ன இபாதத்துகள் அல்ல, சாதாரணமாக நாங்கள் உண்ணக்கூடிய உணவு அது எங்களுடைய வயிற்றுக்குள்ளே போவதற்கு முன்னால் எங்களுடைய தோழர்கள் அதை கண்டுகளித்து விட்டார்கள் என்று சொன்னால், நான் அணியக்கூடிய ஆடை அதை நான் அனுபவிப்பதற்கு முன்னால் உலகம் அதை பார்த்து மகிழ்ந்து விட்டது என்று சொன்னால், எத்தனை ஏழைகளுடைய உள்ளங்களை புண்படுத்திவிட்டு இந்த உணவை உட்கொள்ளுகின்றோம், இந்த அழகான ஆடைகளை நாங்கள் அணிகின்றோம், இந்த அழகான சொகுசான வாகனங்களை ஏறி பிரயாணம் செய்கின்றோம். எங்கே சகோதரர்களே இந்த இஹ்லாஸ், இந்த உள தூய்மை எங்கே? அல்லாஹ் தஆலா சான்று பகருகின்றானே இந்த நோன்பாளியுடைய இஹ்லாஸுக்கு. அல்லாஹ் சொல்லுகின்றான், தரக தஆமஹு வ ஷராபஹு வ ஷஹ்வதஹு மின் அஜ்லி. அவனுடைய உணவையும் அவனுடைய பானத்தையும் அவனுடைய உடலிச்சையையும் எனக்காக என்னுடைய அடியான் விட்டிருக்கின்றான். அதனால் நீங்கள் யாரும் என்னுடன் போட்டி போட வராதீர்கள். என்னுடைய அடியானுக்கு கூலி வழங்குவதிலே நான் தனித்திருந்து அவனுக்கு கூலி வழங்குகின்றேன். யாரும் என்னுடன் நீங்கள் போட்டி போடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் என்றிருந்தால், இஹ்லாஸுக்கு அல்லாஹ் இந்த நோன்பாளியுடைய இறையச்சத்துக்கு அவனுடைய உள்ளச்சத்துக்கு அல்லாஹ் சான்று பகருகின்றார் என்று சொன்னால், அந்த நோன்பிலே இருந்து நாங்கள் பெற வேண்டிய மிக பிரதானமான பயிற்சியாக இருக்கின்ற சோர்களே, எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் இறையச்சத்துடன் உள்ளச்சத்துடன் இறைவனுக்காக மாத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த கலப்பற்ற தன்மையிலே இஹ்லாஸுடன் செய்வதற்கு நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும் சோர்களே. இது மிக முக்கியமான அடிப்படையாக இருக்கின்றது. சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகின்றேன். அடுத்த முக்கியமான விடயம் என்ன தெரியுமா சோர்களே? இந்த நோன்பு நமக்கு பயிற்றுவிக்கக்கூடிய சிறந்த நன்னடத்தை, சிறந்த நற்குணம் என்ன தெரியுமா? அனைத்து நற்குணங்களுக்கும் அடிப்படை என்று அறிஞர்களினால் விளக்கம் சொல்லப்பட்ட பொறுமை இருக்கின்றது. இந்த பொறுமை அனைத்து நற்குணங்களுக்கும் அடிப்படையாக இருக்கின்றது. எந்த ஒரு நற்குணத்தை கூட நீங்கள் எடுத்து ஆராய்ந்து பாருங்கள் சோர்களே. அந்த நற்குணத்தை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்துவதாக இருந்தால், செயல்படுத்துவதாக இருந்தால் அதற்கு பொறுமை தேவைப்படுகின்றது. உதாரணத்துக்கு எடுத்து பாருங்கள் சோர்களே, ஒரு மனிதன் தவறு செய்த ஒரு மனிதனை மன்னிக்க வேண்டும், சிறந்த நற்குணம். குர்ஆன் வலியுறுத்தக்கூடிய சிறந்த ஒரு நற்குணம் மன்னிக்கக்கூடிய அந்த பண்பாடு இருக்கின்றதே, சிறந்த நற்குணம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நாங்கள் நாடி அதை தேடி இரவுகளிலே பள்ளிகளிலே அத்திகாஃப் இருக்கக்கூடிய அழகிய காட்சிகளை உலகளாவிய ரீதியிலே நாங்கள் பார்த்து வருகின்றோமே. நபி அவர்களிடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்து கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இதுதான் லைலத்துல் கத்ர் என்ற குறிப்பு எனக்கு கிடைத்து விட்டால் நான் அந்த இரவிலே கேட்க வேண்டிய பிரத்யேகமான ஒரு பிரார்த்தனை இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. ஆயிஷாவே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு விடுங்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூ, நீ மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றாய், துஹிப்புல் அஃபு, மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றாய், ஃபஅஃபு அன்னி, என்னை மன்னித்து விடுகின்றே. இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லுகின்றே ஆயிஷாவுக்கு ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி அவர்கள் போதிக்கின்றார்கள். அப்படி என்றிருந்தால் இந்த ஹதீஸிலே இருந்து விளக்கம் கேட்கின்றார்கள், உலகத்திலே நான் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். எனக்கு
எனக்கு தவறிழைத்த யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் பல தடவை கேட்கின்றேனே. இது என்ன எவ்வளவு ஒன்றுக்கொன்று முரண்பட்ட நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கின்றேன், ஆனால் எனக்கு தவறிழைத்த யாரையும் மன்னிக்க தயாரில்லை. யாரை? என்னுடன் உடன் பிறந்தவர்களை மன்னிக்க தயாரில்லை, தாயை மன்னிக்க தயாரில்லை, மகளை மன்னிக்க தயாரில்லை, சகோதரனை மன்னிக்க தயாரில்லை. இந்த நோன்பு எந்த பண்பாட்டை எங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது? இது போன்ற நூறுகள்ல பல்லாயிரம் வருடங்கள் தான் இந்த சமுதாயம் நோன்பு நோட்டாலும் நாங்கள் திருந்த மாட்டோம் சோர்களே. நாங்கள் திருந்துவதற்காக வேண்டி லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ள நல்லடியார்களாக மாறுவதற்காக வேண்டி தான் நோன்பு. ஆகவே அதற்கு என்ன தேவைப்படுகின்றது? மன்னிப்பு என்ற அந்த தாராள தன்மைக்கு என்ன தேவைப்படுகின்றது தெரியுமா? பொறுமை தேவைப்படுகின்றது. பொறுமை என்று மன்னிக்க முடியாது. அவன் செய்த தவறுகளை மறந்து பொறுத்துத்தான் மன்னிக்க வேண்டும். ஒரு மனிதன் அவன் சேகரித்த சொத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கின்றான் என்றால் அதற்கு மிகப்பெரிய ஒரு பொறுமை தேவை. என் ஷைத்தான் வந்து அவனுக்கு முதல் எதிரியாக வந்து நிற்பான். அஷ்ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர் வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? அஷ்ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர், உங்களுக்கு எப்பொழுதுமே வறுமையை அவன் எச்சரிக்கை செய்து கொண்டே இருப்பான். அதே போன்றே வயஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, இந்த இடத்திலே ஃபஹ்ஷா என்று சொன்னால் உலோபித்தனம். தஃசீருடைய உலமாக்கள் ஏகமனதாக விளக்கம் சொல்லுகின்றார்கள். சிலர்கள் அதற்கு விளக்கம் எழுதி இருக்கின்றார்கள் மானபங்கமான செயல்பாடு என்று. இந்த இடத்திலே ஃபஹ்ஷா என்று சொன்னால் புகல். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? அந்த ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை தூண்டிக் கொண்டு அதை எச்சரித்துக் கொண்டே இருப்பான். செலவு செய்யாதீர்கள், செலவு செய்தால் நீங்கள் வறுமை அடைவீர்கள், நீங்கள் கஷ்டப்படுவீர்கள். அதே போன்று யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, உலோபித்தனத்தை கஞ்சத்தனத்தை உங்களுக்கு தூண்டிக் கொண்டே இருப்பான். ஆகவே அதை மிகைத்து ஒரு மனிதன் தர்மம் செய்ய வேண்டும் என்றிருந்தால் அதற்கும் என்ன தேவைப்படுகின்றது? பொறுமை தேவைப்படுகின்றது சோர்களே. பணிவாக ஒரு மனிதன் மற்ற மக்களுடன் நடந்து கொள்கின்றான், அதற்கும் பொறுமை தேவைப்படுகின்றது. எந்த ஒரு சிறிய பெரிய நற்குணங்களை எடுத்து ஆராய்ச்சி செய்து பாருங்கள் சோர்களே, இவைகள் அனைத்துக்குமே பொறுமை தேவைப்படுகின்றது. பொறுமை தேவைப்படுகின்றது. ஒரு மனிதன் அமர்த்தியானவனாக அமைதியானவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் பொறுமை தேவைப்படுகின்றது. ஆகவே அனைத்து நற்குணங்களுடைய அடிப்படையாக இருக்கக்கூடியதான் பொறுமை. சிலர்கள் சொல்லுவார்கள் என்னிடத்திலே பொறுமை கிடையாது, என்னுடைய நிலைமை இப்படித்தான், என்னுடைய நேச்சர் இப்படித்தான் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். நபி அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள். மன் யதஸப்பர் யுஸப்பிர்ஹுல்லாஹ், யார் பொறுமையை கஷ்டப்பட்டு வரவழைக்கின்றானோ அல்லாஹ் அவனுக்கு பொறுமையை கொடுக்கின்றான். இன்னமல் ஹில்மு பித்தஹல்லும், அமர்த்தி அமைதி இருக்கின்றது, அதை கஷ்டப்படுத்தி எடுத்துக்கொண்டால் எங்களை திருத்தி அமைத்துக் கொள்ளலாம். சில நற்குணங்கள் இருக்கின்றது ஒரு மனிதனுடைய அடிப்படையிலே அவனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தஆலா போட்டு வைத்த சில நற்குணங்கள் இருக்கின்றது. ஒரு நபித்தோழரை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபீக லஹஸ்லதீன் யுஹிப்புஹும் அல்லாஹ், அல்லாஹ் விரும்பக்கூடிய இரண்டு நல்ல குணங்கள் உன்னிடத்தில் இருக்கின்றது. என்ன தெரியுமா? அமைதி. அமைதியாக, அமர்த்தியாக, நிதானமாக, தாமதித்து செயல்படக்கூடிய இந்த இரண்டு குணங்களை நபி அவர்கள் சொல்கின்றார்கள். அல் ஹில்மு வத்துஅதா, அத்துஅதது வல் ஹில்ம், தாமதித்து செயல்படக்கூடிய, அமர்த்தியாக, விவேகியாக சிந்தித்து செயல்படக்கூடிய இந்த இரண்டு பண்புகளும் அல்லாஹ் விரும்பக்கூடியது உன்னிடத்தில் இருக்கின்றது. நேச்சுரலி அவனிடத்தில் இருக்கின்றது. இறைவனை அல்லாஹ் தஆலா அவனுடன் சேர்த்து படைத்திருக்கின்றான். அதற்கு எதிர்மறையிலே சிலர்களிடத்திலே அவசரத்தன்மை, அவசரமாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கின்றது. இவர்களை பார்த்து நபி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? இன்னமல் ஹில்மு பித்தஹல்லும், நீங்கள் அமர்த்தியை பெற வேண்டும் என்று சொன்னால், நியாயமாக நிதானமாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்காக சிரமப்பட்டு அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வரவழைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே எந்த ஒரு நற்குணத்துக்கும் விதிவிலக்கு கிடையாது. என்னால் இதை செய்ய முடியாது என்று சொல்வதற்கு எங்கே விதிவிலக்கு கிடையாது? எதுக்கும் விதிவிலக்கு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட சமுதாயத்தை பற்றி தெரியும். அந்த சமுதாய சீர்கேட்டிலே, அந்த குணங்களிலே மிக மோசமானவர்களை உலகம் போட்டு உத்தமர்களாக அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்தை ஒரு சில காலங்களிலே அடைந்த உத்தமர்களாக அவர்கள் மாற்றி அமைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் இந்த குர்ஆன் கூறும் நன்னடத்தைகள் தான் காரணம் சோர்களே. அல்லாஹ் தஆலா அழகான உதாரணங்களை குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றான். ஆகவே அனைத்து விடயங்களுக்கும் பொறுமை அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நோன்பை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய நேரத்திலே அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்குரியது, அதற்கான கூலியை நானே வழங்குகின்றேன் என்ற இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்திலே அழகான ஒரு விளக்கத்தை சொல்லுகின்றார்கள். ஏன் அல்லாஹ் தஆலா நோன்பை பிரத்யேகமாக குறிப்பிட்டு இது எனக்குரியது, இதற்குரிய கூலியை நானே வழங்குகின்றேன் என்று ஏன் அல்லாஹ் இதற்கான
கூலியை பொறுப்படுத்திருக்கின்றான். ஏனைய விடயங்களுக்கு, ஏனைய நல்லவர்களுக்கு கூலி வழங்கக்கூடியவன் அல்லாஹ் இல்லையா? தொழுகைக்கு, தர்மத்துக்கு, ஜக்காத்துக்கு, ஹஜ்ஜுக்கு கூலி வழங்கக்கூடியவன் அல்லாஹ் தான். ஆனாலும் இது குர்ஆனுடைய பொது விதிகளை எல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு அமல் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை பொறுப்படுத்திருக்கின்றான். ஏன் அந்த நோன்பிலே பொறுமையுடைய 3 விடயங்களும் காணப்படுகின்றது. பொறுமையுடைய 3 முறைகள் இருக்கின்றது, 3 வகைகள் இருக்கின்றது. அந்த 3 வகைகளும் நோன்பிலே காணப்படுகின்றது. அஸ்ஸப்ரு அலத்தாஹ், நன்மையை செய்வதற்கும் பொறுமை தேவை, அந்த நோன்பை பிடிப்பதற்கு பொறுமை தேவை. அதே போன்று வஸ்ஸப்ரு அனில் மாசியா, ஒரு பாவத்தை கைவிடுவதற்கும் பொறுமை தேவைப்படுகின்றது. நோன்பாளி பகல் காலத்திலே தன்னுடைய உடல் இச்சையை தீர்த்துக் கொள்வது அவனுக்கு ஹராம். சாப்பிடுவது ஹராம், பானங்களை பருகுவது ஹராம். ஆகவே அந்த இடத்திலே அந்த ஹராமான விடயத்தை தவிர்த்திருப்பதற்கும் பொறுமை தேவைப்படுகின்றது. மூன்றாவதாக அஸ்ஸப்ரு அலா அக்தாரில்லாஹில் முஅலிமா, அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு அவனுக்கு நும்பலம் தரக்கூடிய விதியை பொருந்திக் கொள்வதற்கும் அங்கே பொறுமை தேவைப்படுகின்றது. அதுவும் பொறுமையுடைய ஒரு வகையாக இருக்கின்றது. நோன்பாளிக்கு அதுவும் ஏற்படுகின்றது. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் சில சமயத்திலே கடுமையான பசியும் பட்டினியும் அவனுக்கு வருத்தங்களும் உடம்பிலே சில பிரச்சனைகளும் ஏற்படுகின்றது. அதையும் பொருந்திக் கொள்கின்றான். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இந்த நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே வழங்குகின்றேன். அதற்கு ஒரு வசனத்தையும் ஆதாரமாக எடுத்து வைக்கின்றார்கள். இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், பொறுமையாளர்களுக்கு கூலி வழங்கப்படுவது அல்லாஹ் தஆலாவுடைய நன்மை தீன்மையுடைய ஒரு பொது விதி இருக்கின்றது. குர்ஆன் சொல்லுகின்றது, மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா வ மன் ஜாஅ பிஸ் ஸய்யிஅதி ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா. குர்ஆனுடைய பொது விதி இருக்கின்றது. ஒரு மனிதன் ஒரு நன்மையை சுமந்து வந்தால், ஒரு நற்கர்மத்தை செய்தால் அது போன்று 10 மடங்கு அவனுக்கு கூலி வழங்கப்படும். ஒரு தீன்மையை அவன் எடுத்து வந்தால் அவன் செய்த தீன்மையுடைய அளவுக்குத்தான் அவன் குற்றம் பிடிக்கப்படுவான். அந்த அளவுதான் அவனுக்கு தண்டனை வழங்கப்படும். இந்த பொது விதியை தாண்டி நிற்கின்றது. ஒரு சில அம்சங்களுக்கு விதிவிலக்கு இருக்கின்றது. தர்மத்தை பற்றி அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு 700 வரைக்கும் நன்மை, அதுவும் ஓரளவு மட்டுப்படுத்தப்பட்டு விட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வாரி வழங்குகின்றான், இன்னும் பன்மடங்காக கொடுக்கின்றான். இந்த விதிகளை எல்லாம் தாண்டி நிற்கக்கூடியதான் பொறுமைக்கான கூலி. அதற்கு கணக்கில்லை. இந்த விதிகளை எல்லாம் நிகழ்ச்சி நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வணக்கத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் சோர்களே. அப்படி என்றிருந்தால் இந்த பொறுமை மனித வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு தேவைப்படுகின்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பொறுமையை கற்றுக் கொடுக்க வேண்டுமா? நபிக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆனாலும் அவ்வப்போது நபிக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நேரத்திலே நபியை எதன் பக்கம் அல்லாஹ் தஆலா திருப்புகின்றான். வஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்மி மினர் ருசுல். முஹம்மதே, உங்களுக்கு மாத்திரமல்ல இந்த சோதனை, உறுதிமொழி வழங்கப்பட்ட முன்னைய நபிமார்களும் இப்படி சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நபி அவர்களை ஞாபகப்படுத்துவார்கள், ரஹிமல்லாஹு மூஸா கத் ஊதிய அக்ஸர மின் ஹாதா ஃபஸபர். மூசாவுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்யட்டும். அல்லாஹ்வின் தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்யட்டும். கத் ஊதிய அக்ஸர மின் ஹாதா, என்னை விடவும் அதிகமாக சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். என்னை விடவும் அதிகமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஃபஸபர், எப்படிப்பட்ட சோதனை? நபி மூசாவுக்கு கிடைக்கப்பட்ட அவர்கள் எதிர்கொண்ட சோதனை சாதாரணமான சோதனை அல்ல சோர்களே. ஒரு புறத்திலே எதிரியுடைய சோதனை, அவனுடைய கூட்டத்துடைய அடாவடித்தனங்களும் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் பல காலம் முகம் கொடுத்து விட்டு அதிலே இருந்து கடைசியாக வெற்றி பெறுகின்றார்கள். ஈரேற்றம் அடைந்து சென்று பனு இஸ்ரவேலர்களை சுமந்து அந்த கடலை கடந்து மறுபக்கம் செல்லுகின்றார்கள். அங்கே இருந்து பனு இஸ்ரவேலர்கள் தன்னை ஈமான் கொண்ட சமுதாயத்துடைய சோதனை வருகின்றது. நபி அவர்கள் அதை நினைக்கின்றார்கள், என்னுடைய எதிரிகள் காவிர்கள் தான், என்னை ஏற்றவர்கள் யாரும் எனக்கு சோதனையாக இருக்கவில்லையே, சவாலாக இருக்கவில்லையே. ஆனால் மூசாவுக்கு அவருடைய எதிரியும் சோதனை தான், அவரை ஏற்றவர்களும் சோதனையாகத்தான் இருந்தார்களே. அந்த மக்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? நீங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வஇஸ் ஃபரக்னா பிகுமுல் பஹர். அல்லாஹ் அந்த பனு இஸ்ரவேலர்களை பார்த்து, அந்த மதீனத்து யூதர்களை பார்த்து அவர்களுடைய முன்னோர்களை பற்றி சொல்லுகின்றான், வஇஸ் ஃபரக்னா பிகுமுல் பஹர் ஃபஅன்ஜைனாக்கும் வஅக்ரக்னா ஆல ஃபிரௌன் வஅன்தும் தன்துரூன். நீங்கள் பார்த்திருக்க கடலை பிளந்தே
அந்த கடலிலே நீங்கள் நிம்மதியாக சென்று மறுகரையை அடைந்ததற்கு பின்னால் கடலை மூழ்கி அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தை அழித்து எங்களுடைய மிக பெரும் பேருபகாரத்தை உங்களின் மீது நாங்கள் சொல்லவில்லையா? இதை பார்த்து இந்த அல்லாஹ்வுடைய வல்லமையை கண்கூடாக பார்த்த ஒரு சமுதாயம் பனூ இஸ்ரவேலர்கள் கடல் கடந்து செல்லுகின்றார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், வஜாவஸ்னா பிபனி இஸ்ராயீல் அல்-பஹர், பனூ இஸ்ரவேலர்களை கடல் கடக்க செய்தோம். ஃபஅதவ் அலா கௌமின் யஅகுஃபூன அலா அஸ்னாமில் லஹும், அங்கே ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் சில சிலைகளை வைத்து வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுதுதான் அந்த சோதனையிலே இருந்து பாதுகாக்கப்பட்டு கடல் கடந்து வந்திருக்கின்றார்கள். قالوا يا موسى اجعل لنا إلها كما لهم آلهة, இவர்களுக்கு பல கடவுள்கள் இருப்பதை போன்று எங்களுக்கு ஒரு சிலையை கடவுளாக ஏற்படுத்தி தாருங்களே. மூசா சொல்லுகின்றார்கள், قال انكم قوم تجهلون, மடையர்களே முட்டாள்களே, இப்படியும் கேட்கின்றதா? இது ஒரு நியாயமான ஒரு கேள்வியா என்று அந்த இடத்திலே மூசா கவலையுடன் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள். وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى لَن نُؤْمِنَ لَكَ حَتَّى نَرَى اللَّهَ جَهْرًا, இன்னும் கேட்கின்றார்கள், உங்களை ஈமான் கொள்வதாக இருந்தால் நாங்கள் அல்லாஹ்வை நேரடியாக பார்க்க வேண்டும். அவர்களை ஒரு இடி வந்து அவர்களை தாக்கி அப்படியே உயிர் அவர்களை மரணிக்க செய்கின்றது. இன்னும் கேட்கின்றார்கள், وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى لَن نَّصْبِرَ عَلَى طَعَامٍ وَاحِدٍ, மன்னு சல்வா என்று சொல்லக்கூடிய ஒரே உணவை எங்களுக்கு பொறுத்துக் கொள்ள முடியாது, இந்த பூமியிலே இருந்து பல வகையான உணவுகளை நாங்களே உற்பத்தி செய்ய வேண்டும். இப்படியாக அவர்களை ஏற்ற சமுதாயத்தின் மூலமாக நபி மூசாவுக்கு பெரிய சோதனைகள் ஏற்பட்டது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்துகின்றான், ஃபஸ்பிர் கமா ஸபர உல் அஸ்மி மினர் ருசுல் வலா தஸ்தஅஜில் லஹும், அந்த மக்களுடைய விடயத்தில் அந்த காவிர்களுடைய விடயத்தில் நீங்கள் அவசரப்பட்டு விடாதீர்கள். நபி மூசா, அதே போன்று இப்ராஹிம், அதே போன்று நூஹ், அதே போன்று ஈசா போன்ற உங்களுக்கு சிறந்த உதாரணங்கள் முன்னே இருக்கின்றார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியினால் சோதிக்கப்படுகின்றார்கள், தான் பெற்ற அந்த பிள்ளையினால் சோதிக்கப்படுகின்றார்கள். நபி இப்ராஹிமுக்கு முதல் எதிரியாக அவர்களை பெற்ற தந்தை வருகின்றார்கள். இப்படியாக எல்லா நபிமார்களும் சோதனைகளுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். இந்த சோதனைகளிலே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகின்றான். அதே போன்று சோர்களே, இந்த பொறுமையிலே இன்னும் ஒரு முக்கியமான இரண்டு விடயங்கள் இருக்கின்ற சோர்களே. இந்த பொறுமை, அனைத்துக்கும் பொறுமை தேவைப்படுகின்றது. அதே போன்றே ஒரு மனிதன் தன்னுடைய ஒழுக்கத்தை, தன்னுடைய கற்பை பாதுகாத்து சிறந்த ஒருவனாக வாழ்வதற்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு பெரும் பொறுமை தேவைப்படுகின்ற சோர்களே. பொறுமையின்றி கற்பொழுக்கம் கிடையாது. இன்று சமுதாயம் பல துறைகளிலும் சீரழிந்து போவதற்கான காரணம் என்ன சோர்களே? இந்த உலகத்தின் மாய வலைகளை, அந்த அதாவது ஷைத்தானுடைய சோதனைகள், பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்திலே அவைகளை பொறுத்து சகித்துக் கொள்ளக்கூடிய நிலைமை அவர்களிடத்தில் இல்லை. இதனால் தான் மிக பெரும் பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், யா பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளே, இதிலே யாரு மூமின்கள் காஃபிர்கள் என்ற பாகுபாடு கிடையாது. ஒட்டுமொத்த இந்த நல்லடத்தையை சொல்லக்கூடிய நேரத்தில், ஷைத்தானுடைய ஃபித்னாவை, குழப்பத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஏகத்துவத்தை சொல்வதை போன்றுதான் சொல்லுகின்றான். ஏன் குர்ஆனிலே இரண்டு விதமான அழைப்புகள் இருக்கின்றது. யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று அழைத்தால் அது ஏகத்துவத்தை பற்றிய அறைகூவலாக இருக்கும். அதே போன்று யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று சொன்னால் ஈமான் கொண்டவர்களுக்கு பிரத்யேகமான ஒரு கட்டளையாக இருக்கும். ஆனால் இந்த இடத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? யா பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளே, லா யஃப்தினன்னகும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை குழப்பத்தில் ஆக்கக்கூடாது. கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னஹ், உங்களுடைய முதல் இரண்டு பெற்றோர்களையும் சுவர்க்கத்திலே இருந்து ஷைத்தான் வெளியேற்றியதை போன்று உங்களையும் குழப்பத்திலே ஆக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அழகான ஒரு விடயத்தை சொல்லுகின்றான். யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா லியுரியஹுமா சௌஆதிஹிமா, அந்த ஆதமும் ஹவ்வாவும் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டதனால் ஏற்பட்ட முதல் விளைவு என்ன தெரியுமா? வெட்கம் எனும் ஆடை அவர்களிடத்திலே இருந்து களையப்பட்டது. அவர்களுடைய மர்ம உறுப்புகளை அவர்கள் மறைத்துக் கொண்டிருந்தார்களே, அந்த ஆடை நீக்கப்பட்டது. ஆகவே இந்த வசனத்துக்கு தஃசீருல் உலமாக்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள். ஷைத்தானுடைய வலையிலே ஒரு மனிதன் சிக்கிவிட்டான் என்று சொன்னால் அவனுடைய இந்த மேலங்கி, அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை அல்ல, அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ரோசம், அந்த
வெட்கம் இந்த தன்மை களையப்பட்டுவிடும். யன்சிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா. ஆதம் ஹவ்வாவுடைய ஆடையையே அல்லாஹ் தஆலா நீக்கி விட்டான். அவர்கள் செய்த தவறின் காரணமாக சூனத்தின் மறைகளின் இலைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த ஔரத்தை மறைப்பதற்கு முயற்சித்ததாக குர்ஆன் சொல்லுகின்றது. யன்சிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா லியுரியஹுமா சௌஆத்திஹிமா. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைஸு லா தரவுனஹும். நீங்கள் பார்க்காத புறத்திலே இருந்து ஷைத்தானும் அவனுடைய பெரிய பட்டாளமும் உங்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னா ஜஅல்னா ஷயாத்தீன அவுலியா லில்லதீன லா யுமினூன். ஈமான் கொள்ளாத அல்லாஹ்வை நம்பாதவர்களுக்கு அந்த ஷைத்தானையும் அவனுடைய கூட்டத்தினர்களையும் நாங்கள் உற்ற நண்பர்களாக ஆக்கி இருக்கின்றோம் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. ஆகவே சோர்களே, ஒரு மனிதன் ஒரு தவறை செய்யக்கூடிய நேரத்திலே அவனுடைய உள்ளத்திலே இருந்து முதலாவது விலகி செல்லக்கூடிய விடயம் என்ன? அந்த வெட்கம், அந்த ரோச உணர்வு இல்லாமல் போய்விடும். இந்த ரமலானுடைய காலத்திலே நாங்கள் சொல்லித்தானாக வேண்டும் சோர்களே. பள்ளிகளிலே பார்க்கின்றோம், அந்த 2 ஹரமைன்களுக்கும் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உலகத்திலே இருக்கக்கூடிய மிக பெரும் தனவந்தர்கள் சோர்களே, கோடீஸ்வர அந்த மக்கள் எல்லாம் அவர்களுடைய சொகுசான வாழ்க்கையை, அவர்களுடைய பிஸி லைஃபை, அவர்களுடைய பெரிய பிசினஸை எல்லாம் மறந்துவிட்டு லைலத்துல் கத்ருடைய மகத்தான இரவை தேடி அந்த எந்த விதமான அடிப்படை வசதிகளும் கூட செய்து கொடுக்கப்படாத அந்த 2 ஹரம்களிலும் இரவு காலங்களை அதாவது கழித்துக் கொண்டு லைலத்துல் கத்ரை தேடி அந்த சுன்னாவை ஹயாத்தாக்கி கொண்டு இஅ்திகாஃபுடைய சுன்னாவை ஹயாத்தாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கேவலம் சகோதரர்களே, அந்த பெருநாள் ஒரு நாள் தினத்தை கொண்டாடுவதற்காக வேண்டி எங்களுடைய பெண்கள் எல்லாம் இங்கே சந்தைகளிலே ஆண்களுடன் உரசி முட்டி மோதிக்கொண்டு திரியக்கூடிய அந்த காட்சியையும் இந்த காட்சியையும் எப்படி எடுத்து வைப்பது சோர்களே? அங்கே ரோசம் வெக்க உணர்வுகள் எல்லாம் அப்படியே போய்விடுகின்றது. சில சமயத்திலே ரமலானிலே முழு மாதத்திலே பெற்ற அந்த பயிற்சியை, அந்த பக்குவத்தை பெருநாள் தினத்துடைய இரவிலே அல்லது அந்த பெருநாள் தினத்திலே அப்படியே இல்லாமலாக்கி விடக்கூடிய, நாசமாக்கி விடக்கூடிய நிலைமைகள் எல்லாம் ஏற்படுகின்ற சோர்களே. ஆகவே இன்ன மிம்மா அதரக்க الناس من كلام النبوة الأولى إذا لم تستحي فاصنع ما شئت. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், மக்கள் வாழையடி வாழையாக முன்னைய வேத நூல்களில் இருந்து, நபிமார்களுடைய போதனைகளில் இருந்து அவர்கள் மனநமிட்டு வந்த ஒரு விடயம் இருக்கின்றது. إذا لم تستحي فاصنع ما شئت. உனக்கு வெட்கமில்லை என்று சொன்னால் விரும்பியதை எல்லாம் நீ செய்து கொள் என்ற அந்த கருத்து எல்லா வேதங்களிலும் எல்லா நபிமார்களுடைய போதனைகளிலும் இடம்பெற்றிருக்கின்றது என்ற கருத்தை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே சோர்களே, ஒரு மனிதன் கற்பை காக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கும் பெரிய பொறுமை தேவைப்படுகின்றது. நபியுல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சூரத்து யூசுஃபை எவ்வளவு அழகாக விரும்பி விரும்பி குர்ஆனிலே ஓதுகின்றோம் சோர்களே. தொழுகையிலே ஓத கேட்கின்றோமே. அந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்பை பாதுகாத்த உத்தமராக குர்ஆன் அவர்களை சித்தரித்து காட்டுகின்றது. அந்த கற்பை அவர்கள் பாதுகாப்பதற்காக வேண்டி பல வருடம் சிறை வாழ்க்கையை அவர்கள் தெரிவு செய்கின்றார்களே. அப்படிப்பட்ட மிகப்பெரிய தியாகி அவர்கள் எங்கே? அரச மாளிகையிலே, அந்த மந்திரியுடைய மாளிகையிலே அழகுள்ள அந்த பெண்ணினால் பாவத்துக்காக வேண்டி அழைக்கப்படுகின்றார்கள். மாளிகையின் கதவுகள் இறுக அடைக்கப்படுகின்றது. பணியாளர்கள் வெளியே துரத்தப்படுகின்றார்கள். காவலர்கள் எல்லாம் வெளியேற்றப்படுகின்றார்கள். வகாலத் ஹைதலக். என்ன சொல்லுகின்றார்கள்? என்னிடத்திலே வாரும் என்று அழைக்கின்றார்கள். அழைக்கக்கூடியவள் யார்? அந்த ஊரில் இருந்த மிகப்பெரிய அந்தஸ்தை உடையவள், மிகப்பெரிய அழகை உடையவர். உலக வளமையிலே தெரியும், அரசியல்வாதிகளும் மந்திரிகளும் எவ்வளவு அழகான பெண்களை தெரிவு செய்வார்கள். அவ்வளவு அழகான பெண் அந்த தவறு பிரச்சனையிலே சிக்கிக்கொண்டாலும் அதை மூடி மறைப்பதற்கான பல வழிவகைகள் இருக்கின்றது. இவைகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு அந்த பெண் அழைக்கின்றாள். என்ன சொல்லுகின்றார்கள்? கால மஆதல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுகின்றேன் என்று சொல்லி அந்த கற்பை பாதுகாத்த யூசுப் அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலே நமக்கு படிப்பினை இருக்கின்றது என்று சொல்கின்றானே அல்லாஹ். அவ்வளவு பெரிய சோதனைகளுக்கு ஆளாகின்றார்கள். அது மாத்திரமல்ல, தன்னுடன் உடன் பிறந்த சகோதரர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள். செய்யாத குற்றத்துக்காக சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள். இறுதியிலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றான்? இன்னஹு மை யத்தகி வ யஸ்பிர். யூசுப் சொல்லுகின்றார்கள், என்ன சொல்லுகின்றார்கள்? இன்னஹு மை யத்தகி வ யஸ்பிர். யார் பொறுத்து வாழுகின்றார்களோ, யார் அல்லாஹ்வுடைய இறையச்சத்துடன் வாழ்கின்றார்களோ, அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ லா யுதியு அஜ்ரல் முஹ்ஸினீன், நல்லடியார்களுடைய நல்லுபகாரம் செய்யக்கூடிய நல்லவர்களுடைய கூலியை அல்லாஹ் தஆலா ஒருபொழுதும் பாழ்படுத்த மாட்டான். இறுதியிலே அவர்களுக்கு தான் வெற்றி. அந்த சகோதரர்களை அவர்களுடைய காலுக்கு கீழால் கொண்டு வந்து சேர்க்கின்றான். அந்த தாய் தந்தையர்களை அவர்களுக்கு சிரம்பணிய செய்கின்றான். இவ்வளவு பெரிய வெற்றியை அவர்கள் அடைகின்றார்கள். இதனால் பொறுமையின் காரணமாக சோர்களே. ஆகவே பொறுமை எல்லா விடயங்களுக்கும் நமக்கு தேவைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று அடுத்த இறுதியான விடயம் சோர்களே, எங்களுடைய மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகள். இந்த சோதனைகளுக்கும் பொறுமை மிகவும் முக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான்,
எங்களை பார்த்து குர்ஆனிலே சொல்லுகின்றான், உங்களுக்கு எப்படிப்பட்ட சோதனை வரும் என்று சொன்னால், நீங்கள் மார்க்கத்திலே சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு முன் சென்றவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களின் மூலமாக, காவிர்களின் மூலமாக உங்களுக்கு பல வார்த்தைகளினால் உங்களுக்கு சோதனைகள் ஏற்படும். அந்த நேரத்திலே நீங்கள் உங்களை பொறுத்துக் கொள்ள வேண்டும். லதுபுலவுன்ன ஃபீ அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும், உங்களுடைய சொத்துக்களிலும் உங்களுடைய உயிர்களிலும் உங்களுக்கு சோதனை ஏற்படும். வல தஸ்மஉன்ன மினல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வல் முஷ்ரிகீன அதன் கஸீரா, உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அதே போன்று இணை வைக்கக்கூடியவர்கள், இவர்களின் மூலமாக உங்களுடைய உள்ளங்களை துன்புறப்படுத்தக்கூடிய பல வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள். இதனால் தான் உங்களுக்கு வெற்றி என்ற கருத்தை குர்ஆன் சொல்லுகின்றது. ஆகவே சகோதரர்களே, மார்க்கத்தை கடைபிடித்து வாழக்கூடிய நேரத்திலே பல வார்த்தைகள் எங்களை நோக்கி வரும். எங்களை நோக்கி இன்று தாடி வைத்தால் உலகளாவிய ரீதியிலே, இந்த நாட்டிலே அல்ல உலகளாவிய ரீதியிலே பயங்கரவாதிகள் என்று அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். ஆடையை கரண்டை காலுக்கு கீழால் உயர்த்தி அணிந்து விட்டால் இவர்கள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், இவர்கள் தீவிரவாதிகள், அடிப்படைவாதிகள் என்று சொல்லப்படுகின்றார்கள். தொழுகைக்காக முதல் வரிசைக்கு ஓடி வந்து நின்று விட்டார்கள் என்று சொன்னால் இவர்களை பயங்கரவாதிகள் என்று உலகமே இனம் கண்டு வைத்திருக்கின்றது. இந்த நேரத்திலே தான் பொறுமை அவசியப்படுகின்ற சோர்களே. ஆண்களும் தான் பெண்களும் தான் மார்க்க விடயத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். எவர்கள் எதை சொன்னாலும் கொள்கையை நாங்கள் விட்டுக் கொடுக்காமல், எங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படை விடயங்களை விட்டுக் கொடுக்காமல் உறுதியாக இருந்து பொறுமையுடன் வாழ்ந்து இந்த ரமலான் நமக்கு போதித்த சிறந்த பண்பாடுகளை, உயர்ந்த நற்குணங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு வல்லவன் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்திற்கும் மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதோ இந்த ரமலான் எங்களை விட்டும் மிக விரைவாக விடைபெறக்கூடிய நிலையில் அந்த கட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரமலான் முடிவடையும் சகோதரர்களே, இதே போன்று எங்களுடைய வாழ்க்கையும் ஒரு நாள் முடிவடையும். ஆனால் ஒரு மூமினுடைய அமல் இபாதத்துகளை பொறுத்தமட்டில் அதற்கு அல்லாஹு தஆலா ஒரு தடையை வைக்கவில்லை, அதற்கு ஒரு வரையறையை அல்லாஹு தஆலா வைக்கவில்லை. குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வரையறை தான் வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், மரணம் வரும் வரைக்கும் அல்லாஹ்வை நாங்கள் வணங்க வேண்டும். ரமலான் எங்களை உற்சாகப்படுத்துவதற்கு, எங்களை மறுபரிசீலனை செய்து கொள்வதற்கு, எங்களை சீர்திருத்திக் கொள்வதற்கு, விடுபட்ட விடயங்களை எல்லாம் சரிபார்த்துக் கொள்வதற்கு வியாபாரிகள் வருடத்திலே ஒரு காலத்தை வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பிசினஸ்ல இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்து அதை பில்டப் பண்றதற்கு, அதை இன்னும் முன்னேற்றுவதற்கான வழிகளை அவர்கள் கண்டெடுப்பார்களே, இது போன்ற ஒரு காலம்தானே அன்றி இந்த ரமலான் எங்களுக்கு இது இந்த ரமலானுடன் எங்களுடைய இபாதத்துகளை, வணக்கங்களை நிறுத்துவதற்கு எங்களுக்கு எந்த அனுமதியும் கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லுகின்றான், மரணம் வரும் வரைக்கும், மூத்து வரும் வரைக்கும் அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையில் இந்த நோன்பு எங்களை விட்டும் கழிந்து சென்று விட்டாலும் அந்த நோன்புக்கு பின்னால் எங்களுடைய நல்லமல்களை தொடருவதற்கான இந்த பயிற்சியை, இந்த பக்குவத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதே போன்று இந்த நோன்புடைய கடைசி தருணத்திலே, கடைசி கட்டத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு சில விடயங்களை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்வோம் சகோதரர்களே. அதிலே மிக முக்கியமானதுதான் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த நாட்களை மிகவும் பெருமதியான சகோதரர்களே. நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு பந்தயத்திலே, குதிரை பந்தயமாக இருக்கலாம், அல்லது ஒரு கார் ரேஸாக இருக்கலாம், அல்லது ஒரு மோட்டார் பைக் ரேஸாக இருக்கலாம். அது ஆரம்பத்தில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய நேரத்தில் அமைதியாக நிதானமாக குரூப் ஒன்று சேர்ந்துதான் போகும். அது அந்த வெற்றி கம்பத்தை அடைவதற்கு நெருங்கக்கூடிய நேரத்திலே மிகவும் வேகமாக, மும்முரமாக அந்த போட்டி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்த்து வருகின்றோமே. இதே நிலைதான் ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டும். ரமலானுடைய கடைசி கட்டத்தை அடையக்கூடிய நேரத்திலே இன்றோ நாளையோ அந்த நோன்பு என்னை விட்டும் கழிந்து சென்று விடுமே, இது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கொடுக்கப்பட்ட இறுதி ரமலானாக இருக்குமே என்ற அச்சத்திலே அந்த மூமின்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிலே மிகவும் மும்முரமாக, வேகமாக போட்டி போட வேண்டும் சோர்களே. ஒவ்வொரு வினாடியையும், ஒவ்வொரு மணித்தியாலத்தையும் மிகவும் பெருமதியாக கருதி
அந்த நேர காலங்களை கழித்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் சோர்களே. ஆனால் நிலைமை மாறி இருக்கின்றது. ஆரம்பத்தில் இருந்த உற்சாகமும் வேகமும் ஆர்வமும் அப்படியே குறைந்து அதே உற்சாகமும் அதே வேகமும் சந்தைகளிலே காணப்படக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இல்லை சகோதரர்களே, அந்த சந்தைகளிலே காணக்கூடிய அந்த கூட்டம் இறை இல்லங்களிலே தான் காணப்பட வேண்டும் இந்த நாட்களிலே, விசேஷமாக இந்த இரவுகளிலே. ஆகவே இதை நாங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். அதே போன்றே அந்த நோன்புடைய கடைசியிலே ஒரு தர்மத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றார்கள். அந்த தர்மம் மிகவும் முக்கியமான ஒரு வணக்கமாக இருக்கின்ற சோர்களே. ஒரு மூமினுடைய உள்ளத்திலே ஈமான் இருப்பதற்கான எடுத்துக்காட்டு அஸ்ஸதகத்து புர்ஹான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்திலே, அதுவும் குர்ஆனை அவர்கள் படிக்கக்கூடிய நேரத்திலே அதிகமாக தர்மம் செய்வார்கள். இதற்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள் அறிஞர்கள். என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் குர்ஆனை படிக்க 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 நோன்பாளியாக இருந்து குர்ஆனை படித்தால் இன்னும் ஒரு கட்டம் அவன் முன்னேறுகின்றான். அந்த குர்ஆனிலே சொல்லப்பட்ட உலகப்பட்ட தன்மை இருக்கின்றதே, அந்த ஸுஹ்த் என்று சொல்லப்படக்கூடிய உலகப்பட்ட தன்மை, மறுமையின் சிந்தனை அவனுக்கு வந்து அவனை மறந்து அவன் கொடை கொடுக்க முற்பட்டு விடுகின்றான். இதனால் தான் நபி அவர்களை பற்றி நபித்தோழர்கள் சொல்லுகின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தார்கள்? கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸி பில் கைர், நன்மை செய்வதிலே மிகவும் பெரிய கொடையாளியாக இருந்தார்கள். وكان اجود ما يكون حين يلقاه جبريل في رمضان فيدارسه القرآن. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் வந்து நபியுடன் குர்ஆனை ஓதி பார்த்து ஒரு ஒத்திகை நடத்தப்படும். அந்த நேரத்திலே நபி அவர்கள் அதிகமாக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வது பில் கைரி மினர் ரீஹில் முர்ஸலா, வேகமாக வீசக்கூடிய காற்றை விடவும் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பிலே, கான லா யுஸ்அலு ஷைஅன் இல்லா அத்தா, எந்த ஒரு விடயம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டாலும் எதை கேட்டாலும் கொடுத்து விடக்கூடிய ஒரு நிலைக்கு மாறி விடுவார்கள். ஆகவே இந்த நோன்புக்கும் குர்ஆனுக்கும் தர்மத்துக்கும் இடையில் மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு இருந்து கொண்டிருக்கின்றது. அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும் சோர்களே, மிகவும் முக்கியமானது. இந்த சதகாவுடைய இந்த ஒரு மர்மத்தை சொல்லுகின்ற சோர்களே, ஒரு இரகசியத்தை பாருங்கள். நாங்கள் உலகத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் எதையும் சுமந்து வரவும் இல்லை. நாளை இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நேரத்தில் எதையும் சுமந்து செல்ல போவதும் இல்லை. அந்த பணத்தை கொடுத்தவன் அல்லாஹ். அந்த செல்வத்தை எனக்கு கொடுத்தவன் யார்? படைத்த ரப்புல் ஆலமீன் அதை கொடுத்தான். சரி, அதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்காக வேண்டிய உள்ளத்தை கொடுத்தவன் அல்லாஹ். அதற்கு பின்னால் அதை பெறக்கூடிய மக்களை ஏற்படுத்தி கொடுத்தவன் அல்லாஹ். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அல்லாஹ். நாளை மறுமையிலே அதை பன்மடங்காக எனக்கு திருப்பி தரக்கூடியவன் அல்லாஹ். இதிலே நாங்கள் எதற்கு கஞ்சத்தனம் செய்ய வேண்டும் சோர்களே? நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் ஹலாலான உழைப்பிலே இருந்து, ஹலாலான அவனுடைய சொத்திலே இருந்து ஒரு பேரீத்தம் பழத்துடைய அளவையாவது தர்மம் செய்து விட்டான் என்று சொன்னால் அதை அந்த வினாடியிலே ஏழை சாப்பிட்டு முடித்து விடலாம். ஆனால் யக்பிதுஹு அல்லாஹு பியமீனி, அல்லாஹ் அவனுடைய வலக்கரத்தினால் அதை கைப்பற்றுகின்றான். ஃபயுரப்பிஹா கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபுலுவஹு ஹத்தா தகூன மிஸ்ல ஜபல் உஹுத். அதை அல்லாஹ் தஆலா வளர்க்கின்றான். நீங்கள் உங்களுடைய ஒரு ஆட்டுக்குட்டியை, ஒரு ஒட்டகக்குட்டியை எப்படி நீங்கள் அழகாக பராமரித்து வளர்ப்பீர்களோ அதே போன்று அந்த தர்மத்தை அல்லாஹ் தஆலா வளர்த்து நாளை மறுமையில் ரிப்பீட் எனக்கே கொடுத்து விடுவான். இந்த அளவுக்கு அந்த பேரீத்தம் பழம் ஒரு உஹது மலையுடைய அளவாக மாற்றப்படும், அவனுடைய இஹ்லாஸை பொறுத்து, உள தூய்மையை பொறுத்து. அப்ப இவ்வளவு பெரிய பாக்கியம் கொடுத்தவன் அல்லாஹ். அதை திருப்பி கேட்கின்றான் அல்லாஹ். மறுபடி நாளை மறுமையிலே அதை நன்மையுடைய தோட்டத்திலே திருப்பி அளிக்க இருக்கின்றான் அல்லாஹ். இவ்வளவு பெரிய பாக்கியம் மிக்கதான் அந்த சதகாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று கடமையான ஜகாத்தையும் நாங்கள் முறையாக பார்த்து கொடுத்து விட வேண்டும். ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பெருநாளுடைய தர்மத்தையும் நாங்கள் உரிய நேரத்திலே, அதற்கான விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும், உரிய நேரத்திலே அந்த பெருநாள் தினத்திலே மக்கள் யாரும் யாசகம் கேட்காமல் நிம்மதியாக சந்தோஷமாக அந்த பெருநாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு அந்த பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் தானியமாக அந்த ஜகாத்துல் ஃபித்ரை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். அதே போன்று பெருநாளுடைய தினம் நிச்சயிக்கப்பட்டு அறிவித்தல் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த நேரத்தில் இருந்து தொழுகைக்கு செல்லும் நேரம் வரைக்கும் அதிகமாக தக்பீர்களை சந்தைகளிலே, பாதைகளிலே ஆண்கள் சத்தமிட்டும் பெண்கள் அமைதியாகவும் அந்த தக்பீர்களை அதிகமாக செய்ய வேண்டும். அதே போன்று சோர்களே, அந்த பெருநாள் தொழுகைக்காக செல்லக்கூடிய நேரத்திலே ஒற்றைப்பட பேரித்தம் பழங்களை நபி அவர்கள் சாப்பிட்டு விட்டு பெருநாள் தொழுகைக்கு சென்றிருக்கின்றார்கள். இந்த சுன்னத்துகள் இன்னும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படும். ஆகவே
வல்லவன் அல்லாஹு தாலா நாங்கள் அடைந்த ரமதானை அல்லாஹு தாலா எங்களிடத்தில் இருந்து பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டே அதே போன்றே அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுலை நின்று வணங்கிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா வழங்கி இது போன்ற ரமதானை எங்களுடைய வாழ்க்கையிலே பல தடவைகள் மூத்து வரைக்கும் எங்களுக்கு ஆஃபியத்துடன் அதே போன்றே சிறந்த சூழலிலே பாதுகாப்பான சுமூகமான சூழலில் இந்த ரமதானை பல வருடங்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹு தஆலா எங்களுக்கு கொடுத்தருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு கான கஃபூரர் ரஹீம்.